வணக்கம், நான் தான் மணிஷ். இன்னைக்கு நான் ராஜா மாமா எழுதின வெளிச்சத்தை திருடினது யார் அப்படி என்ற கதை தான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல கொல்லிமலை என்ற ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல எல்லா மிருகங்களும் அதோட வேலையை சரியா பார்த்துட்டு இருக்குமா. ஆனா ஒரே ஒரு கரடி மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்குமா. நம்மளாம் மனுஷங்க, நம்மளுக்கே அத்தனை கவலை இருக்கு, அப்படி அந்த கரடிக்கு என்ன அப்படி கவலை? அந்த கவலை கேட்ட அசைஞ்சு போயிடுவீங்க. அது என்ன கவலை தெரியுமா? சாயந்தரம் ஆனா யாரோ வெளிச்சத்தை திருடிட்டு போயிடுறாங்கன்னு அது நினைக்குமா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அதுக்கு தோணுமா, சரி நம்ம நண்பன் கீரி பிள்ளை ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு தானே இருக்கும், அதுகிட்ட போய் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போகும்போது அவங்க ஒரு குரங்கு வந்து, கரடியே ஏன் சோகமா போற, கவலையை கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு அந்த குரங்கு கேட்குமா. அந்த கரடி சொல்லுமா, சொல்றேன் நான் சாயந்தரம் ஆனா யாரும் வெளிச்சத்தை திருடிட்டு போயிடுறாங்க, அதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா யாரு வந்து திருடுறான்னு மட்டும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு அந்த கரடி சொல்லுமா. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுமா, நீ அதிகாலையில எந்திரிச்சதே இல்லையா அப்படின்னு அந்த குரங்கு கேட்குமா. அதுக்கு அந்த கரடி சொல்லுமா, நான் எந்திரிச்சிருக்கேன், ஆனா கொஞ்சம் இருண்டா இருக்கிறதுனால திரும்ப போய் படுத்துருவேன் அப்படின்னு அந்த கரடி சொல்லுமா. சரி, அதுக்கு அந்த குரங்கு சொல்லுமா, சரி நீ இன்னைக்கு என் கூடயே தங்கு, நானும் அதை புரிய வச்சுடுறேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுமா. சரி, அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கரடி அது கூடயே ஒரு நாள் ஃபுல்லா இருக்குமா. அடுத்த நாள் அதிகாலையில அந்த குரங்கு வந்து, கரடியே எந்திரி அப்படின்னு சொல்லுமா. அந்த கரடி கேட்குமா, ஏமா நீ இவ்வளோ அதிகாலையில எழுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த கரடி கேட்குமா. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுமா, ஆத்துக்கரை ஓரத்துல அந்த நீ கேட்ட திருடன் பிடிச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுமா. சரின்னு அந்த கரடி, அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆத்தங்கரை கிட்ட போகுமா. அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களா. கரடி கேட்குமா, என்னமாமா இங்க யாருமே இல்லை அப்படின்னு அந்த கரடி கேட்குமா. அதுக்கடுத்து அந்த குரங்கு சொல்லுமா, அங்க கொஞ்சம் பாருன்னு அந்த குரங்கு சொல்லுமா. அந்த கரடி அங்க பார்த்தா அப்பதான் அங்க இலக்கு திசையில சூரியன் அப்படியே உதிச்சிட்டு இருக்குமா. அப்பதான் அந்த குரங்கு சொல்லுமா, இங்க பாத்தியா இதெல்லாம் இயற்கை தான், காலையில சூரியன் வந்து நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் கொடுக்கும், திரும்ப ராத்திரி ஆனா நிலா வந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும், அந்த மாதிரிதான் இதெல்லாம் இயற்கை. அந்த இயற்கை எல்லாம் அதோட வேலையை சரியாதான் பார்த்துட்டு இருக்கு, நம்ம தான் நம்மளோட வேலையை சரியா பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சா. அதுக்கு அந்த கரடி சொல்லிச்சா, சரி மாமா, இனிமே நான் அதிகாலையில இருந்துச்சு என் வேலையை சரியா பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சா. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? எப்பவுமே சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா எப்பவுமே அதிகாலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி மாமா, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது.